திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருக்கு காமராஜபுரம், அரசமரம், TS கார்னர், புது பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாக வேதனை தெரிவித்தார். அடுத்த தலைமுறை கெடுக்கிறதுக்கு சின்ன பசங்க இருக்காங்க பாருங்க, இவங்க காலேஜ் படிக்கிற பசங்க பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு போதைப் பொருள் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாம இருந்துச்சு. இந்தியாவில் ஒன்று கேட்டிருப்போம். ஆனா இப்போ கஞ்சா தலைவர் சாடுது. காலேஜ் முன்னாடி, ஸ்கூல் முன்னாடி சாப்பிட்ற முட்டாயில போதைப் பொருள் கலந்து விற்கிறாங்க. லாட்டரி சீட்டு எத்தனை பேர் உயிர் போயிருக்கு லாட்டரினால. 650 கோடி வாங்குறாங்க. யாரே லாட்டரி கம்பெனிக்காரங்க வாங்கிட்டு ஆமா கட்சி நிதிக்கு வாங்கணும்னு சொல்றாங்க. அப்போ கம்பெனிக்கார 650 கோடிக்கு கட்சி நிதி கொடுத்தான்னா எவ்வளவு வசூல் பண்ணுவான்னு பாருங்க. யாருக்கா வருமானம் கூடி இருக்குதா? மாசம் பாத்தீங்கன்னா துண்டு தான் வருது. எம்ஜிஆர் காலத்துல இருந்து மக்கள் நல திட்டம் அப்படின்னா ரெட்டலை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்திருக்குது. வேற எந்த சின்னம் பண்ணது கிடையாது, எந்த இயக்கம் பண்ணது கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.